ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனாஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு கூட ஒரு 3 ஸ்பூன் மட்டும் கடல மாவு சேர்த்திக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். வெறும் மைதா மாவே இருக்கிறத விட 3 ஸ்பூன் கடல மாவு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் சூடுபடுத்தியிருக்கேன். நம்மளுக்கு நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அமர்த்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் வர கொத்தமல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் நிறைய கசகசா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாங்க. இப்படி ட்ரையாகவே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணுங்கிறதுக்காக நான் வெல்லம் சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரே ஒரு வரமிளகாவை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சிம்லையே வச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கருகின ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 3 ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மாவை பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பெரிய பெரிய உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இப்போ சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக பண்ணிட வேண்டாம். இப்போ 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையும் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ சைடில் எல்லாம் கொஞ்சம் ஈரப்படுத்திக்கலாம். தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். மைதா மாவுங்கிறனால கொஞ்சம் ஒட்டிக்கும். இப்படி 4 சைடும் ஈரம் தொட்டுட்டு இப்படி ரோல் பண்ணலாம். இப்போ 2 கார்னர்லேயும் இப்படி கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ ஒரு இன்ச்சுக்கு இப்படி கட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ ஒரு இதை எடுத்து இப்படி லைட்டாக, ரொம்ப அமுத்திட வேண்டாம், லைட்டாக பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்படி ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.